வெளிநாட்டு குடிமக்களுக்கு வழங்கப்படாத அடிப்படை உரிமை எது? ஆன்சர்: பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம். இந்திய குடியரசுத் தலைவர் பதவி காலி இடத்தை எவ்வளவு நாட்களுக்குள் நிரப்ப வேண்டும்? ஆன்சர்: 6 மாதங்கள். 2 ஆண்டுகளுக்குள் 2 பிரதம மந்திரிகளை வழங்கிய கட்சி எது? ஆன்சர்: ஜனதா கட்சி. சக்தி ஸ்தல் என்பது எந்த பிரபலமான ஆளுமையின் நினைவிடம்? ஆன்சர்: இந்திரா காந்தி. தனது பதவிக்காலத்தில் பாராளுமன்றத்தை ஒருபோதும் சந்திக்காத பிரதமர் யார்? ஆன்சர்: சௌத்ரி சரண் சிங். மத்திய அமைச்சரவை தனிப்பட்ட முறையில் யாருக்கு பொறுப்பானது? ஆன்சர்: இந்திய குடியரசுத் தலைவர். சுதந்திர இந்தியாவின் முதல் வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? ஆன்சர்: பண்டிட் ஜவஹர்லால் நேரு. கட்சித் தாவல் தடை சட்டம் எந்த அட்டவணையுடன் தொடர்புடையது? ஆன்சர்: 10வது அட்டவணை. இந்திய அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஆன்சர்: 9 டிசம்பர் 1946. இந்திய அரசியலமைப்பில் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? ஆன்சர்: 11. அடிப்படை கடமைகளின் கருத்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர்: USSR, தற்போது ரஷ்யா. நீதித்துறை மற்றும் நிர்வாகத்தை பிரிப்பது எந்த சரத்தின் கீழ் வருகிறது? ஆன்சர்: சரத்து 50. விளையாட்டுத்துறை என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பட்டியலின் கீழ் வருகிறது? ஆன்சர்: மாநில பட்டியல். கேரளா மற்றும் லட்சத்தீவுகளின் உயர் நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர்: கொச்சி. நமது தேசிய கீதமான ஜனகணமன எந்த மொழியிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர்: பெங்காலி. GST கவுன்சிலில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? ஆன்சர்: 33. நிதி ஆணையத்தின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர்: குடியரசுத் தலைவர். இந்திய பாராளுமன்றத்தில் பொதுக்கணக்கு குழுவின் தலைவரை யார் நியமிக்கிறார்? ஆன்சர்: மக்களவை சபாநாயகர்.